तो चल। என்ன என்ன கீதா, எனக்கு ஒன்றும் இல்லை, நல்லா தான் இருக்கேன் கீதா. அட அட அட, என்ன அன்பு, என்ன பாசம். சத்யவானோட சாவித்ரி இப்படி இருந்திருப்பான்னு கூட நான் நினைக்கல. நலைனி இப்படி இருந்திருப்பான்னு கூட நான் நம்பல. சந்திரு, நீ ரொம்ப லக்கிடா. உனக்கு கிடைச்சவ அருமையான மனைவி. என்ன ஒன்று, உனக்கு அவளோட சேர்ந்து வாழ தான் கொடுத்து வைக்கல. நீ ஒரு மனுஷனே இல்ல, மிருகம், காட்டு மிராண்டி, சைக்கோ. உனக்கு பொண்டாட்டி மேல காதல்லாம் இல்ல, நீ ஒரு சாடிஸ்ட். உனக்கு அடுத்தவங்கள துன்புறுத்துறது தான் பிடிச்சிருக்கு, அதுதான் நீ செஞ்சுக்கிட்டு இருக்க. நீ ஒரு சாடிஸ்ட், சாடிஸ்ட், சாடிஸ்ட். என்ன சொன்ன? எனக்கு ரேக்கா மேல காதல் இல்லையா? ரொம்ப இல்லைனாலும் 100 கோடி ரூபாய்க்கு எனக்கு சொத்து இருக்குடி. என் பேர்ல 12 கம்பெனி இருக்கு. என்கிட்ட ஒரு 700 பேர் சம்பளம் வாங்குறாங்க. எனக்குன்னு இந்த சமூகத்துல ஒரு பேர் இருக்கு. இவ்வளவும் ஏன் உழைப்பால அடைஞ்சது. பொண்டாட்டி போயிட்டான்னு 2 நாள் துக்கப்பட்டுட்டு சொத்தை ஆள்றதுக்கு மறுபடியும் போகாம எல்லாத்தையும் பறி கொடுத்துட்டு வந்தீங்க நிக்கிறேன். நான் என் பொண்டாட்டியை காதலிக்கலையா? இங்க பார், இந்த துப்பாக்கியில 6 தோட்டா இருக்கு. ஒன்னையும் சந்திரையும் சுடுறதுக்கு 2 தோட்டா போதும். மீதி இருக்கிற 4 தோட்டாவிலையும் என்ன நானே சுட்டுக்க போறேன். அதுக்கப்புறம் ஒரு செகண்ட் வாழ போறது கிடையாது. ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு காதல். சந்துருவுக்கு தனக்கு கிடைக்காத ஒரு பொண்ணை கொல்றது காதல். எனக்கு கிடைச்ச காதலை அழிச்சவனை கொல்றதுதான் எனக்கு காதல். என் காதலை கொச்சப்படுத்தணும்னு நினைச்ச உன்னை கண்டந்துமா வெட்டிடுவேன். உன்னையெல்லாம் பார்த்து பயப்படுவேன்னு நினைச்சியா? துப்பாக்கி வச்சிருந்தா பயப்படுவேன்னு நினைச்சியா? என்னடா நீ பண்ண கொலைக்கு இன்னைக்கு போலீஸ் என்ன தேடிட்டு இருக்கு. நீ என்னமோ நிரபராதி மாதிரி இங்க வந்து உட்கார்ந்திருக்கியா? இதான் எனக்கு வேணும். நீ கதறணும், அவ துடிக்கணும். நீ கதறணும். 2 பேரும் என்ன கொன்றுங்கன்னு கெஞ்சணும். சந்திரு, நீ வேணா என் ரேகாவை ஈஸியா கொண்டிருக்கலாம். ஆனா உனக்கும் கீதாக்கும் சாவு ஈஸியா வரப்போறது கிடையாது. கதற கொல்ல வேண்டாம். என்னடா மச்சான், அவசரமா உடனே வான்னு குதிச்ச, இங்க வந்தா தண்ணி அடிச்சுக்கிட்டு இருக்கிற. நீ ஒரு பெக்கு போடு மச்சான். முதல்ல என்னடா போடு மச்சான். ஆட்டமே க்ளோஸ் மச்சான். ஏன்டா? குடும்பத்தோட எங்கேயாவது எஸ்கேப் ஆக வேண்டியதுதான். டேய் மச்சான், நெகட்டிவா பேசாதடா, எனக்கு பிடிக்காது. என்ன மேட்டர்னு சொல்லு, எப்படி சால்வ் பண்றதுன்னு பார்க்கலாம். மச்சான், 4 நாளைக்கு முன்னாடி கோகூர்ல ஒரு பங்களாவை முடிச்சு கொடுத்தேன்னு சொன்னல. ஆமா சொன்னேன். அத வாங்கினவன் பொண்டாட்டிய கொன்னு வீட்டுக்குள்ளே புதைச்சு வச்சிருக்கான். பணம் கொடுத்துட்டான்ல, ரெஜிஸ்ட்ரேஷன்லாம் முடிஞ்சு போச்சு. அப்புறம் என்ன? குடியிருக்கிற வீட்லயே பொண்டாட்டிய கொன்னு புதைச்சவன் காட்டு பங்களால யாரெல்லாம் கொன்னு புதைப்பான்னு நினைச்சாலே பயமா இருக்கு மச்சான். பொண்டாட்டிய கொண்டவன் அவன், புதைச்சு வச்சவன் அவன், வெறும் நிலத்தை வித்து கொடுத்தவன் நீ ஏன் பயப்படுற? நீ பயப்படுறது சரிதான். எப்படியும் ஒரு நாள் போலீஸ் அந்த கதிரை பிடிச்சிரும். அப்ப அவன் இந்த விவகாரத்துல உன்னை கோர்த்து விட்டான்னு வையே, அப்புறம் ஆயிலுக்கும் புழல் தான். என்ன மச்சான், தைரியம் சொல்ல வான்னு கூப்பிட்டா என்ன பயமுறுத்திட்டு இருக்க? நீ ஒரு காரியம் பண்ணு, வேலையா அந்த விஷயத்த போலீஸ்ல சொல்லு. என்ன மச்சான்,
போலீஸ்னால உடம்புல நடுங்குது மச்சான். இங்க பாரு, ஒரு அக்யூஸ் சம்பந்தமா ஒரு சின்ன விஷயம் நமக்கு தெரிஞ்சாலும் அதை உடனே நம்ம போலீஸை சொல்லணும். இல்லனா அதுவே பாம்பு மாதிரி காலை சுத்தி போட்டுரும். மச்சான், ஆ, அந்த கொலை பண்ண கதிரோட வீட்டு பக்கத்துல ரிட்டையர்டு டிஐஜி குடியிருக்காரு. இந்த டீலிங் அப்ப அவர் கூட இருந்தாரு. ஆ. இந்த மேட்டர் அவர்கிட்ட சொன்னா எப்படி இருக்கும்? முதல்ல போய் அவர்கிட்ட சொல்லு. நீ அவர்கிட்ட சொன்ன மாதிரி இருக்கும், நீ எஸ்கேப் ஆன மாதிரி இருக்கும். போய் சொல்லு முதல்ல. சரி மச்சான், போதை தெரிஞ்ச உடனே நேர மேட்டர் போய் அவர்கிட்ட சொல்லிட வேண்டியதான். ஓடு. எத்தனை பேர் சேர்ந்து கொலை பண்ணீங்க? எத்தனை பேர் சேர்ந்து கொலை பண்ணீங்கன்னு கேக்குறோம். நெஞ்சில கத்தியால குத்துறது யாரு? உங்க முதலாளி டெய்லி ஒரு பொண்டாட்டி அடிச்சு சித்திரவதை பண்ணுவாரா? கிளவி கேக்குறது புரியல? ரேகாவை டெய்லி அடிச்சு சித்திரவதை பண்ணுவானா? சார் சார் சொல்லுமா, புருஷன் பொண்டாட்டி ரெண்டு பேரும் டெய்லி சண்டை போட்டுப்பாங்களா? அந்த சண்டையில தான் கத்தியால குத்துறானா? நீங்க என்ன கேக்குறீங்க எனக்கு புரியல. ரேகாவுக்கு வேற யாருக்கும் பழக்கம் இருந்துச்சா? அவங்கள பார்க்க பகல்ல யாராவது வருவாங்களா? அதனாலதான் சந்தேகப்பட்டு உங்க முதலாளி கொண்டுட்டாரா? நீங்க என்ன சொல்றீங்கன்னு ஒண்ணும் புரியல. என்ன சார் இது? யாரெல்லாம் சேர்ந்து குழி தோண்டீங்க? அந்த கூர்கா எங்க இப்போ? நீங்க 3 பேர் மட்டும் தான் புதைச்சீங்களா இல்ல வெளியில இருந்து யாராவது வந்தாங்களா? என்ன சொல்றீங்க? சார் ரொம்ப கல் நெஞ்சக்காரியா இருக்க சார். ஒரு பதிலும் வர மாட்டேங்குது சார். இந்த கிழவிக்கு தான் காது கேட்காது. அது உங்களுக்கு தெரியாதா? அது தெரியாம விசாரிச்சுக்கிட்டு இருக்கீங்க. இந்தாங்க, இத மாட்டி விடுங்க. இந்த அம்மா பேசுறது எனக்கு கேட்காது. ஏதாவது சொல்லிச்சுன்னா அதை எழுதி வச்சு எனக்கு சொல்லுங்க. ஓகே சார். நான் பேசுறது கேக்குதா? நல்லா கேக்குது சாமி. உங்க முதலாளி உன்னை நல்லா பாத்துக்குவாரா? அவர் தெய்வம் சாமி, தங்கம் சாமி. ரேகாமா உன்னை நல்லா பாத்துக்குவாங்களா? ரேக்காமா பசிக்குதுன்னா சாப்பாடு போடுவாங்க சாமி. நல்லவங்க சாமி. ரேகாமாவை யார் கொன்னது? அது தெரியல சாமி. நீ, உங்க முதலாளி, குர்கா 3 பேரும் சேர்ந்து தான் தோட்டத்துல போச்சீங்களா? ஐயோ, ஏன் சாமி இப்படி சொல்றீங்க? என் தாயை பத்தி என்ன சொல்றீங்க? என் தெய்வம் ரேக்கம்மா. கேட்ட கேள்விக்கு பதில் சொல்லாம பாட்டா பாடுற. தெய்வம் ரேக்கம்மா. வாய மூடு. ஹியரிங் எய்டு கழட்டி கொடுமா. நோட் பண்ணதை கொடுங்க. நான் சொல்லல, இதெல்லாம் விசுவாசம். இவங்க கிட்ட பதில வாங்கவே முடியாது. இதெல்லாம் கிராமத்து கேள்வி. சோறு போடுறவங்களுக்கு விசுவாசமா இருக்கும். அந்த விசுவாசத்தினால சாக கூட தயாரா இருக்கும். கொலைப்பழியையும் ஏத்துக்கும். புதைக்கிறதுக்கும் உடந்தையா இருந்திருக்கும். உண்மையே சொல்லாது. இது கிட்ட இருந்து உண்மையை வரவழைக்க முடியாது. கொலை பண்ணவனே கொலையை ஒத்துக்கிட்டாலும் இவங்க உண்மையை சொல்ல மாட்டாங்க. ஏன்னா விசுவாசம். இவங்களை வேற மாதிரி தான் விசாரிக்கணும். இந்த கிழவி கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணட்டும், அதுக்கப்புறம் நம்ம விசாரிக்கலாம். வாங்க போலாம். ஓகே சார். அதான் தீவிரமா விசாரிச்சு பொண்ணுக்கு ஏதாவது கள்ளத்தொடர்பு இது வரைக்கும் கேஸ் எந்த அளவுக்கு போயிருக்கு சார்? விசாரணை முடிவுல உங்களுக்கு எல்லாம் தெரியும். கொலைகார வெளியூர் தப்பிச்சு போறதுக்கு வாய்ப்பு இருக்கா? சீக்கிரம் உங்க கேள்விக்கு விட கிடைக்கும். ரேகாவோட ஹஸ்பண்ட் கதிர் தான் ரேகாவை கொண்டு போச்சிருக்காருன்னு சொல்றாங்க. அவரை கைது பண்ணிட்டீங்களா? 7 தனிப்பட அமைச்சு அவரை தேடிக்கிட்டு இருக்கோம். அவருடைய வீடு, ஃபேக்டரி, குடவுன் எல்லா இடத்துலயும் தேடிக்கிட்டு இருக்கோம். கூடிய சீக்கிரம் அவரை பிடிச்சிருவோம். அவர் வெளிநாட்டுக்கு தப்பிச்சு போக போறதா சொல்றாங்க. அது உண்மையா சார்? அப்படி யாரும் தப்பிச்சு போக முடியாது. அவருடைய பாஸ்போர்ட்டை முடக்கி இருக்கோம். அவருடைய போட்டோஸை எல்லா ஏர்போர்ட்டுக்கும் அனுப்பி இருக்கோம். அவரை பத்தின நியூஸ் எல்லா சேனல்லயும் ஃபிளாஷ் ஆகிட்டு இருக்கு. அவர் எங்கேயும் தப்பிச்சு போக முடியாது. அவர் சென்னையில தான் மறைஞ்சிருக்காரு. சார், போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட் என்ன சொல்லுது? இது வெறும் கொலை மட்டும் தானா இல்ல இடது மார்பில் கத்தி பாஞ்சதுனால அவன் உயிர் போயிருக்கு. மற்ற விஷயங்கள்லாம் கம்ப்ளீட் ரிப்போர்ட் வந்ததுக்கு அப்புறம் தான் சொல்ல முடியும். சார் இந்த கொலைக்கான மோட்டிவேஷன் என்னன்னு சொல்ல முடியுமா? அது அந்த கதிர் பிடிபட்டதுக்கு அப்புறமா தான் சொல்ல முடியும். சார் கொலைகாரனை கண்டுபிடிச்சிருக்கீங்களா சார்? ஏன்னா போயிட்டு வாங்க. சார், ஆமா சார். ஓகே சார், சார் வந்துட்டார், நான் சொல்லிடுறேன். ஓகே சார், ஓகே. சார், சொல்லுங்க சிஸ்டர், என்ன விஷயம்? நான் ஒரு கம்ப்ளைண்ட் கொடுக்கணும். சிஸ்டர், ஸ்டேஷனுக்கு கமிஷனர்லாம் வந்திருக்காரு. ஒரு 10 நிமிஷம் வெயிட் பண்ணுங்க, அவர் அனுப்பிவிட்டு வந்தாரா. என் கம்ப்ளைண்டே நீங்க பேசிட்டு இருந்த விஷயத்தை பத்தினதுதான். ஐ மீன்
கொலை செய்யப்பட்டிருக்க ரேகாவை பத்தினது. ரேகா கொலை சம்பந்தமாவா? என்ன கம்ப்ளைண்ட்? அந்த ரேகா எங்க ஹோம்ல வளர்ந்த பொண்ணுதான். ஒரு 4 நாளைக்கு முன்னாடி தான் எங்க ஃபாதர் ஜார்ஜ் ரேகாவை பார்க்க போயிருந்தாரு. அப்ப அவ வீட்ல இல்ல. மிஸ்டர் கதிர் ரேகா மும்பை போயிருக்கிறதா சொன்னாரு. அதுக்கு அடுத்த நாள்னு எங்க ஃபாதர் தொடர்ந்து போய் விசாரிச்சாரு. ஒவ்வொரு நாளும் அதே பொய்ய வேற வேற விதமா சொல்லிட்டு இருந்தாரு. ஃபைனலா 2 நாளைக்கு முன்னாடி நான் அங்கேயே இருந்து ரேகாவை பார்க்காம வரமாட்டேன்னு சொல்லிட்டு போனாரு ஃபாதர். ஆனா அன்னையில இருந்து அவரையும் காணோம். அவரோட போன் ரிங் ஆகுது, ஆனா அவர்கிட்ட இருந்து எந்த ரெஸ்பான்ஸும் இல்ல. அவருக்கு ஏதாவது ஆயிருக்குமோன்னு எனக்கு பயமா இருக்கு. சிஸ்டர், நீங்க உள்ள வாங்க. நான் வீட்டுக்கு போறதுக்கே 10 மணி ஆயிடுது. அப்பதான் என் வீட்டுக்காரர் சன் நியூஸ் பார்க்கணும்ன்றாரு, நான் சீரியல் பார்க்கணும்ன்றேன். இப்படிதான் எங்களுக்குள்ள சண்டை வந்துகிட்டே இருக்கு. இதே கதை தான் எங்க வீட்லயும். சார், ஏமா வெளியில மீடியால விஷயம் பத்தி எரிஞ்சுகிட்டு இருக்கு, நீங்க என்னடானா கேஸ ஒரு இன்ச் கூட நகர்த்தாம சீரியல் கதைன்னு பேசிக்கிட்டு இருக்கீங்க. இந்த கழுவி ஏதாவது சொல்லிச்சா ஒரே இல்லையா? விஷயத்தை தான் திரும்ப திரும்ப சொல்லிட்டு இருக்கு சார். எங்க முதலாளி தங்கமானவர்னு இதுதான் சார் திரும்ப திரும்ப சொல்லுது. இன்னைக்கு கொஞ்சம் வேற மாதிரி விசாரிப்போம். ஓகே சார். சார், இந்த கிழவி இப்படி எல்லாம் கேட்டா பதில் சொல்லாது சார். போலீஸ் அடி என்னன்னு காட்டினாதான் பதில் சொல்லும். இந்த கிழவிக்கு தான் காது கேட்காதுல்ல. இந்தாம்மா, இந்த ஏர் சட்டை மாட்டி விடுங்க. வைராகியம் உள்ள கிழவி இப்படி செத்து போச்சு. ஹலோ, எல்லாம் ரெடியா? நேத்து நீங்க பேசினது, அழுதது எல்லாம் சேர்ந்து என் மனசாட்சிய ரொம்ப உறுத்திடுச்சு. உங்களை கொல்லணுன்ற முடிவுல எந்த மாற்றமும் இல்லை. எப்படி கொல்லணுன்ற மெத்தடை மட்டும் மாத்திக்கலான்னு நினைக்கிறேன். இந்த கத்தி துப்பாக்கிலாம் பழைய காலத்து ஸ்டைலா போச்சு. அந்த ரத்தத்தை துடைக்கிறதுக்குள்ள போதும்னு ஆயிடுது. சந்துரு ரேகாவை குத்துன ரத்தக்கரை இன்னும் என் வீட்டில இருந்து போகல. வீட்டில இருந்தும் போகல, இன்னும் என் மனசுல இருந்தும் போகல. அதனால ரத்தம் இல்லாம என்ன செய்யலான்னு யோசிச்சேன். எனக்கு ஒரு நல்ல ஐடியா கிடைச்சது. அது விஷம். இதை வச்சு கொல்றது. அதே போல 2 பேரையும் கொல்ல வேணான்னு முடிவு பண்ணிட்டேன். யாரை கொலை பண்ணணும்னு நான் முடிவு பண்ண போறது கிடையாது. அந்த பொறுப்பை அவர்கிட்ட விட்டுட்டேன். வாழ்க்கையில பல விஷயங்களையும் நாம பாலை வச்சு தான் ஆரம்பிப்போம், பாலை வச்சே முடிப்போம். ஸோ இந்த விஷயத்தையும் பாலை வச்சு முடிக்கலான்னு முடிவு பண்ணியிருக்கேன். இந்த பாலில் விஷத்தை கலந்துட்டேன். உங்களில் ஒருத்தர் அதை குடிக்க போறீங்க. யாரு குடிக்கணுங்கிறத ஒரே நிமிஷம் டாஸ் போட்டு பார்ப்போம். ஹெட் விழுந்தா சந்துரு, டெயில் விழுந்தா கீதா. கேமை ஸ்டார்ட் பண்ணலாமா? ரெடி, 1 2 ஓ. சந்துரு, வேண்டாம் சந்துரு. சந்துரு, 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 என்ன சந்துரு? ஐயோ, சந்துரு, 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 சந்துரு. அந்த விஷத்தை கூட நான் சாகணும். என் சந்துரு இல்லாத வாழ்க்கை எனக்கு வேண்டாம். அது குடுடா, குடுத்து தொலை. எங்களை சேர்ந்து வாழ விடல, சேர்ந்து சாகவாவது விட. கேம் இஸ் அ கேம், ரூல் இஸ் அ ரூல். 2 பேர்ல ஒருத்தர் மட்டும் சாவறதா இந்த கேம். சந்துரு தான் ரூலை மதிக்காம டாஸ் போடுறதுக்கு முன்னாடி விஷத்தை எடுத்து குடிச்சிட்டான். நீயும் ரூலை மீறத என்னாலலாம் ஏத்துக்க முடியாது. நீயும் கேமும் உன் ரூலை தூக்கி குப்பையில போடு. எனக்கு இப்ப சாகணும், இப்பவே சாகணும். என் சந்துருவோட நானும் போகணும். அந்த விஷத்தை கொடு.
அது விஷம் இல்ல, ஒரு கெமிக்கல். தொண்டை எரியும், மூச்சு முட்டும், மயக்கமும் வாயில நுரையும் வரும். ஆனா ஆளை சாகடிக்காது. ஒரு 1/2 மணி நேரத்துல சந்துரு ஏஞ்சிருவான். பயப்படாது, உங்களை அவ்வளவு சீக்கிரத்துல சாவடிக்க மாட்டேன். ஏய், நீ எல்லாம் மனுஷனா? சார் வணக்கம் சார். யாருங்க நீங்க? சார் என் பேரு முருகன், உங்களுக்கு ஞாபகம் இல்லையா? ரியல் எஸ்டேட் புரோக்கர் சார். கதிர் சார் கூட ஒரு பங்களா முடிச்சு கொடுக்க நான் வந்திருக்கேன் சார். அப்போ உங்களையும் ரேகா மேடத்தையும் பார்த்துருக்கேன். ஓ எஸ் எஸ். என்ன விஷயம்? சார் டிவியை இப்பதான் சார் பார்த்தேன். என்ன சார் இப்படி ஆகி போச்சு? அதான் மேன் எனக்கும் புரியல. நான் பார்க்க அவங்க சந்தோஷமா தான் இருந்தாங்க. ஏன் இது நடந்துச்சு? கதிர் ஏன் தலைமறைவா இருக்காரு? ஒண்ணுமே புரிய மாட்டேங்குது. ரேகாவையும் என்னால தப்பா நினைக்க முடியல. சார் நான் ஒரு விஷயத்த சொல்லணும், அதை யார்கிட்ட சொல்றதுன்னு தெரியல. என்ன மேன் விஷயம்? சார் பேரம் படியலன்னு அந்த பங்களாவை வேண்டான்னு சொல்லிட்டாரு கதிர் சார். ஆனா திடீர்னு ஒரு 4 நாளைக்கு முன்னாடி வந்து அவசர அவசரமா அந்த பங்களாவை முடிச்சு கொடுன்னு கேட்டாரு. நானும் முடிச்சு கொடுத்தேன் சார். இதுல விஷயம் என்னன்னா 50 லட்ச ரூபா கம்மியா கேட்டவரு 50 லட்ச ரூபா அதிகமா கொடுத்து அந்த பங்களாவை முடிச்சிட்டாரு. எனக்கு கூட கமிஷன் அதிகமா தான் சார் கொடுத்தாரு. இதெல்லாம் பாக்குறப்ப எனக்கு என்னமோ ஒரு சந்தேகமாவே இருக்கு சார். அதான் உங்ககிட்ட சொல்லலாம்னு வந்தேன் சார். இந்த விஷயத்த யாருக்கிட்டையும் சொல்லணுமா வேண்டாமான்னு கூட தெரியல சார். அதான் உங்களை பார்க்கலான்னு வந்தேன். ஏமேன், எவ்வளவு பெரிய விஷயம் இது? சீக்கிரம் போய் போலீஸ்ல சொல்லு மேன். சார் அந்த ஆளு பொண்டாட்டியை கொண்டு வீட்டுக்குள்ளேயே புதைச்சவன். என்னெல்லாம் சும்மா விடுவானா சார்? வேணாம் சார், போலீஸ்லாம் வேணாம் சார். ஏதோ உங்ககிட்ட சொல்லணும்னு தோணுச்சு, சொல்லிட்டேன். நீங்க பார்த்து என்ன வேணாலும் பண்ணிக்கங்க சார். என்ன ஆளை விடுங்க சார். சரி, எனக்கு அந்த பங்களாவை காட்டுறியா? கண்டிப்பா காட்டுறேன் சார். சரி வா போலாம். என்னது இது? 2 பேரும் ரொம்ப டல்லா இருக்கீங்க. கீதா, பார்க்கறப்பெல்லாம் எவ்வளவு ஃப்ரெஷ்ஷா இருப்ப. எங்க போச்சு அந்த ஃப்ரெஷ்னஸ்? சந்திரு, எச்சி ஏந்திரி. ஏந்துடுறானா? நீ ஏன்டா ஏதோ பறி கொடுத்த மாதிரியா இருக்க? ஆக்சுவலா நான் தான் பறி கொடுத்தவன். நானே இவ்வளவு ஃப்ரெஷ்ஷா இருக்கேன், நீ ஏன் இவ்வளவு டல்லா இருக்க? கொஞ்சம் பிரிஸ்கா இருக்க வேணாம்? கீதா, நான் நேத்தெல்லாம் பண்ண மாதிரி இன்னைக்கு ரிஹர்சல்லாம் கிடையாது. ரியல். இன்னைக்கு தான் உங்க 2 பேரோட கடைசி நாள். உங்களுக்கு, எனக்கு, எல்லாருக்கும். நீங்க ஏதாவது தனியா பேசணும்னா பேசிக்கோங்க. பட் கண்டிப்பா சாப்பிட்ருங்க. பசியோட சாக வேண்டாம். உங்களுக்கு எக்ஸாக்ட்லி 15 மினிட்ஸ் தான் டைம். அதுக்குள்ள சாப்பிட்ருவீங்கல்ல? முடிச்சிருங்க. நான் வரேன். என்ன மன்னிச்சிரு கீதா, என்ன மன்னிச்சிரு. நான் ஒரு பெரிய தப்பு பண்ணி உன் வாழ்க்கையே கெடுத்துட்டேன். எனக்கு இந்த ஜென்மத்துல விமோச்சனமே கிடையாது கீதா, என்ன மன்னிச்சிரு. சந்துரு, இது நம்ம வாழ்க்கையோட கடைசி நேரம். நம்ம அழக்கூடாது, உறுதியா இருந்து இத சந்திக்கணும். உன்னை காதலிச்சு கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஆசைப்பட்டேன், அது நடந்துருச்சு. ஒரு நாள் வாழ்ந்தா என்ன, 100 வருஷம் வாழ்ந்தா என்ன, என் வாழ்க்கை நிறைவான வாழ்க்கைதான். எனக்கு சாகிறதுக்கு பயமே இல்ல சந்துரு. இப்படி ஒரு சைக்கோ கிட்ட சிக்கி சாகுறோமேனுதான் வருத்தமா இருக்கு. நீ அவர் வைஃப கொலை பண்ணது எவ்வளவு பெரிய தப்போ அவ்வளவு தப்புதான் அவர் போலீஸ்க்கு போகாம ரேகாவை வீட்லயே புதைச்சு வச்சதும் நம்மள புடிச்சு சித்திரவதை பண்றதும். இதெல்லாம் சரி பண்ண முடியாம இப்படி தனியா மாட்டி தவிக்கிறோமேன்னு ரொம்ப வருத்தமா இருக்கு.
இதுல வருத்தப்பட்டு பிரயோஜனமே இல்ல. நாம தயாராகலாம். ஃபேஸ் வாஷ் பண்ணிக்கோ. சாக போறோம் இல்லையா, நாம கொஞ்சம் ஃப்ரெஷ் ஆயிக்கலாம். வா சந்துரு, நாம முதல்ல சாப்பிடலாம். எனக்கு பசிக்குது. நான் உனக்கு சாப்பாடு ஊட்டி விட்டதே இல்லைல்ல, இன்னைக்கு ஊட்டி விடுறேன். ஏய் சந்துரு, அழாத சந்துரு. நான் உன்னை தப்பாவே நினைக்கல. எல்லாம் விதி. நீ ஏன் என்ன சந்திக்கணும்? நாம ஏன் காதலிக்கணும்? இங்க ஒரு பொண்ணு ஏன் என்ன மாதிரியே இருக்கணும்? அவ ஏன் உன் கண்ணில் படணும்? ஏன் உன் கையால சாகணும்? எல்லாம் விதி. யாரோ எழுதி வச்சத நாம நடிக்கிறோம், அவ்வளவுதான். இதுல நாம ஏன் நொந்துக்கணும்? நாம சந்தோஷமா சாவோம் சந்துரு, கவலையே பட வேண்டாம். எங்க போனா இவன்?